அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, ஆராய்ச்சியாளர்களே மற்றும் நண்பர்களே, இந்த காணொளியிலே நான் பேசவிருப்பது டிஎஸ் எலியட் என்ற ஒரு மாபெரும் திறனாய்வாளரை பற்றித்தான். முக்கியமாக அவர் உபயோகப்படுத்திய சில கான்செப்ட்ஸ், கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸான ட்ரெடிஷன் பற்றியும், இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அல்லது யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி என்ற ஒரு தலைப்பை பற்றியும், மற்றும் மிக பிரசித்தி பெற்ற அவர் உபயோகப்படுத்திய ஒரு கவிதை உத்தியான அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்பதை பற்றியும் உங்களிடையே நான் பேசவிருக்கின்றேன். அதற்கு முன்பாக டிஎஸ் எலியட் வாழ்ந்த காலத்தை பற்றி பார்ப்போம். டிஎஸ் எலியட் வாழ்ந்த காலம் 1888 முதல் 1965 வரை. இந்த ஒரு காலகட்டத்தை நாம் மாடர்ன் கிரிட்டிசிசம் என்று அழைக்கின்றோம். இதற்கு முன்பாக மாடர்ன் கிரிட்டிசிசத்தின் தந்தை என்று நாம் அழைத்தவர் மேத்யூ ஆர்னால்ட். அதன் பிறகு 1910 முதல் 1940 வரை இந்த காலகட்டத்தை நாம் மாடர்ன் கிரிட்டிசிசத்தின் ஒரு உச்சம் என்று அழைக்கலாம். ஏனென்றால் கிரிட்டிசிசத்தில் பல மாற்றங்களை நாம் அடைந்தது இந்த காலகட்டத்திலே தான். இங்கு டிஎஸ் எலியட்டால் மிகவும் நேசிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் யார் என்று பார்த்தோமேயானால், இமானுவேல் காண்ட் என்ற ஒரு தத்துவஞானி, பிலாசபர், மேத்யூ ஆர்னால்ட், ஈஸ்ரா பவுண்ட். இவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்தாளர். இவர் கவிதைகள், நாடகங்கள் மற்றும் திறனாய்வு கட்டுரைகள் எல்லாவற்றையுமே டிஎஸ் எலியட் எழுதியிருக்கின்றார். இவருடைய முக்கியமான கவிதைகள் என்று பார்த்தோமேயானால், இவர் எழுதிய வேஸ்ட்லேண்ட் என்ற கவிதை தான் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வரும். அதன் பிறகு ஹாலோ மென். அதைவிட முக்கியமான இவருடைய முக்கிய முதன்மை படைப்பான லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரட் ப்ரூஃப்ரோக் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இவருடைய முக்கிய நாடகங்கள் என்று பார்த்தோமேயானால், மர்டர் இன் த கத்தீட்ரல், ஃபேமிலி ரீயூனியன் போன்றவை. டிஎஸ் எலியட்டை நாம் மிகவும் முக்கியமாக நினைவில் கொள்வது அவர் எழுதிய திறனாய்வு கட்டுரைகளை வைத்துத்தான். ஏனென்றால் 1920ஆம் ஆண்டு இவருடைய முக்கியமான படைப்பான சாக்ரட் வுட் என்ற ஒரு நூல் வெளியானது. அதில் சுமார் ஒரு 20 கட்டுரைகளை அவர் வெளியிட்டுள்ளார். அந்த 20 கட்டுரைகளுமே திறனாய்வு கட்டுரைகள். டிஎஸ் எலியட்டே இவருடைய திறனாய்வு பற்றி என்ன கூறுகின்றார் என்றால், his criticism is a byproduct of his poetic experiments என்று கூறுகின்றார். அவர் அந்த கவிதைகளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏற்பட்ட தாக்கங்கள் அவருடைய திறனாய்வு கட்டுரைகளாக வெளிவந்தன என்று நாம் கூறலாம். இவர் இயற்கையாகவே ஒரு கிளாசிஸ்ட். அரசியலில் இவர் ஒரு ராயலிஸ்ட். மதத்தில் இவர் ஒரு கேத்தலிக். டிஎஸ் எலியட்டை பற்றி நீங்கள் மற்றொரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த டிஎஸ் எலியட் கூறிய சில கருத்துக்கள் தான் நியூ கிரிட்டிசிசம் ஃபார்ம் ஆவதற்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது முன்னோடியாக அமைந்தது என்று கூறலாம். இந்த காணொளியிலே நாம் குறிப்பாக முக்கியமான இடத்திற்கு வருவோம். இவர் எழுதிய முக்கிய திறனாய்வு கட்டுரையான ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்கின்ற ஒரு திறனாய்வு கட்டுரை.
அந்த திறனாய்வு கட்டுரையிலிருந்து தான் சில முக்கியமான விஷயங்களை நாம் தற்போது பேசவிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த திறனாய்வு கட்டுரை அதை திறனாய்வாளர்கள் என்னவென்று கூறுகின்றார்கள் என்றால், Tradition and individual talent is an unofficial manifesto of T.S. Eliot's critical creed என்று கூறுகின்றார்கள். அதாவது T.S. Eliotன் திறனாய்வு கொள்கைகள் அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு சிறந்த திறனாய்வு கட்டுரை தான் இந்த ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்கின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட திறனாய்வு கட்டுரை என்று திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த திறனாய்வு கட்டுரையிலே தான் நான் முன்பு கூறியது மாதிரி அவர் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகின்றார். முதலாவதாக ட்ரெடிஷன், இரண்டாவதாக இம்பர்சனல் தியரி ஆஃப் போய்ட்ரி, மூன்றாவதாக டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இத்துடன் மற்றொரு விஷயத்தையும் அவர் இங்கு முக்கியமாக இந்த கட்டுரையிலே வெளிப்படுத்துகின்றார். அதுதான் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற ஒரு விஷயம். இவற்றை பற்றி நாம் ஒவ்வொன்றாக தற்போது பார்ப்போம். முதலில் நாம் பார்க்கவிருப்பது ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் என்றால் என்ன? ட்ரெடிஷன் என்றால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் என்றும் குறிப்பிடலாம். ட்ரெடிஷன் என்றால் பாரம்பரியம், தமிழிலே பாரம்பரியமான, பழமை காலத்திலிருந்து வருகின்ற என்று நாம் குறிப்பிடலாம். அல்லது ஒரு வரலாற்று உணர்வு என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கான்டெக்ஸ்டிலே, இந்த இடத்திலே இலக்கிய வரலாற்றின் உணர்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த வரலாற்று உணர்வு என்பது பரவலானது. எல்லா வரலாற்று உணர்வையும் இங்கே அவர் குறிப்பிடவில்லை. இலக்கிய வரலாற்று உணர்வு என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இவர் கவிதையை பற்றி பேசும்போது இலக்கிய வரலாற்றை பற்றியும் இவர் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இவர் ட்ரெடிஷன் என்று குறிப்பிடுகின்றார். இவர் ட்ரெடிஷன் எவ்வாறு மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு முக்கியமான காரணம், இதற்கு முன்பு மேத்யூ ஆர்னால்டு டச் ஸ்டோன் மெத்தட் என்ற சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார். சென்ற காணொளியிலே நான் மேத்யூ ஆர்னால்டு குறிப்பிட்ட அந்த டச் ஸ்டோன் பற்றி நான் குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டச் ஸ்டோன் என்றால் புதிய படைப்புகளை பழைய படைப்புகளுடன் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வது என்பது. அந்த மேத்யூ ஆர்னால்டுடைய தாக்கம்தான் இவர் அதை ட்ரெடிஷன் என்ற வகையிலே இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே இவர் ட்ரெடிஷனை பற்றி குறிப்பிடும்போது முக்கியமாக என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நிகழ்கால கவிஞர்கள் அப்படியே கடந்த கால கவிதைகளை காப்பி செய்து அதன் மாதிரியே எழுதுவது என்ற அர்த்தம் அல்ல. T.S. Eliot குறிப்பிடுவது என்னவென்றால், there is an eternal link between the past and the present. இந்த கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் ஒரு நிரந்தரமான அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சங்கிலி தொடர் உள்ளது. இது அறுக்க முடியாதது. இது ஒவ்வொருடைய மனதிலும் உள்ளே இரத்தத்துடன் உறைந்து போயிருக்கின்றது. எந்த கவிஞரும் ஒரு வேக்யூம் என்று கூறுவார்கள், அதாவது ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்திலே கவிதையை படைக்க முடியாது. அவர்களை நிச்சயமாக அந்த கடந்த காலம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் T.S. Eliot என்ன கூறுகின்றார் என்றால், நாம் ஹோமர், டான்டி, ஷேக்ஸ்பியர் போன்றவர்களை நாம் தவிர்க்க முடியாத கான்டெம்பரரிஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அவர்கள் T.S. Eliotன் கான்டெம்பரரிஸ் அல்ல. கான்டெம்பரரிஸ் என்றால் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், நம் உள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இலக்கியத்திலுமே, இது ஆங்கில இலக்கியத்தில் மட்டும் கிடையாது,
உலகத்தில் உள்ள எந்த இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே பழமை என்பது அந்த பழமையான ஒரு கல்ச்சர், அந்த பழமையான ஒரு ஹெரிட்டேஜ், பழமையான சிந்தனைகள், அவைகள் ஆழ்மனதில் அப்படியே கலெக்டிவ் கான்ஷியஸாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் டிஎஸ் எலியட்டின் கருத்து. Collective consciousness of the past is the guiding spirit to new creativity, new literature என்பதைத்தான் டிஎஸ் எலியட் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றார். ஹோமர் முதல் தற்காலம் வரை உள்ள 2500 ஆண்டுகால இலக்கிய வரலாற்றை பற்றிய ஒரு புரிதல் அல்லது உணர்வுதான் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அல்லது ட்ரெடிஷன் என்பது. டிஎஸ் எலியட் பர்டிகுலராக என்ன கூறுகின்றார் என்றால், தன்னுடைய காலத்தை பற்றியும் தன்னுடைய காலத்தை பற்றி தனியாக எந்த விதமான கடந்த கால ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் இல்லாமல் படைக்கும் படைப்பு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். இதைத்தான் அவர் டைம்லெஸ் அண்ட் டெம்பொரல் என்று கூறுகின்றார். டைம்லெஸ் அண்ட் டெம்பொரல். டைம்லெஸ் என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த 2500 ஆண்டு கால ஒரு இலக்கிய உணர்வு அல்லது புரிதல், இதைத்தான் நாம் டைம்லெஸ் என்று கூறுகின்றோம். டெம்பொரல் என்பது தற்காலம், கான்டெம்பரரி, without having any kind of a sense of the history of the past. Timeless and temporal. Immanuel Kant என்ற தத்துவஞானி நாமினல் அண்ட் ஃபினாமினல் என்ற விஷயத்தை பற்றி மிக விரிவாக குறிப்பிடுகின்றார். அதனுடைய தாக்கம்தான் இந்த டைம்லெஸ் அண்டு டெம்பொரல் என்று டிஎஸ் எலியட் குறிப்பிடுவது. நம் காலத்தை பற்றி எழுதுவது தவறா, அதைத்தான் டிஎஸ் எலியட் குறிப்பிடுகிறாரா என்று அல்ல. அவர் எழுதுவது நம் காலத்தை பற்றி தான் எழுதுகின்றார். ஈவன் டிஎஸ் எலியட் கூட நீங்கள் பார்த்தீர்களேயானால் ப்ரீலியூட்ஸ் என்ற கவிதையிலேயும் வேஸ்ட்லேண்ட் என்ற கவிதையிலேயும் ஹாலோமென் என்ற கவிதையிலையும் தற்காலத்தை பற்றித்தான் விளக்குகின்றார். ஆனால் அவ்வாறு விளக்கும்போது அவர் பழைமையை நினைவில் வைத்து கொண்டு அந்த பெரிய பெரிய மாபெரும் எழுத்தாளர்களின் உணர்வுகளுடனும் அவர்களுடைய கலை நுணுக்கங்களுடனும் அவர்கள் வடிவமைத்த கவிதை வடிவங்களுடனும் எழுதுகின்றார் என்ற பொருளில்தான் அவர் அதை குறிப்பிடுகின்றார். மற்றும் ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகின்ற கடந்த காலம் எதிர்காலத்தை வழிநடத்துகிறது. நிகழ்காலம் கடந்த காலத்தை மாடிஃபை செய்கிறது. அதாவது கடந்த காலம் என்பது வெறும் ஸ்டாட்டிக்கான விஷயம் அல்ல, நிலையான விஷயம் அல்ல. பாஸ்ட் நாட் ஓன்லி கைட்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ஸ் the future, but the present modifies the past. இந்த ஒரு கருத்தையும் டிஎஸ் எலியட் குறிப்பிடுகின்றார். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்குமான உறவு பரஸ்பரமானது, மியூச்சுவல். இதுதான் டிஎஸ் எலியட்டின் ட்ரெடிஷன் பற்றிய கருத்து. அடுத்து நாம் மிக முக்கியமான இரண்டாவது பகுதிக்கு வருகின்றோம். அதாவது ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ற இந்த திறனாய்வு கட்டுரையின் இரண்டாவது பகுதியைத்தான் நாம் இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி என்ற ஒரு செக்ஷன், மிகவும் முக்கியமான ஒரு டிஎஸ் எலியட்டின் ஒரு இலக்கிய கொள்கை, இலக்கிய திறனாய்வு கொள்கை, இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி. அவருடைய பொய்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸின் பை ப்ராடக்ட் என்று நாம் கூறினோம். அதில் இவர் குறிப்பிடுவது இந்த இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி. பர்சனல் உங்களுக்கு என்னவென்று தெரியும், இம்பர்சனல் என்பது அதற்கு ஒரு ஆப்போசிட்டானது, இம்பர்சனல்.
சப்ஜெக்டிவ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு ஆப்போசிட் அப்ஜெக்டிவ். இம்பர்சனல் என்ற வார்த்தையும் அப்ஜெக்டிவ் என்ற வார்த்தையும் நாம் சினானிமஸாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ரொமான்டிக்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், டிஎஸ் எலியட் ஒரு ஆன்டி ரொமான்டிக் என்று. ரொமான்டிசத்துக்கு எதிரானவர் இயற்கையாக. ஏனென்றால் இவர் ஒரு கிளாசிஸ்ட். முக்கியமாக நீங்கள் வேர்ட்ஸ்வொர்த் குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து பாருங்கள். பொய்ட்ரி இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் இமோஷன்ஸ் என்று அவர் பொய்டிக் தியரியிலே குறிப்பிடுகின்றார். அந்த தியரிக்கு நேர் எதிர்மறையான கருத்தை உடையவர் நம் டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட் கவிதையை பற்றி குறிப்பிடும்போது அது மிகவும் இம்பர்சனலாக இருக்க வேண்டும், பர்சனலாக இருக்கக்கூடாது. பெரும்பாலான ரொமான்டிக் கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அது மிகவும் பர்சனலாக இருக்கும். அவர்களுடைய பர்சனல் இமோஷன்ஸ், ஆழ் மனதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு பர்சனல் எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் விஷயங்களாக இருக்கும். அதனால்தான் அந்த கவிதைகளை நாம் ரொமான்டிக் பொய்ட்ரி என்று மட்டும் குறிப்பிடாமல் ரெஃப்ளெக்டிவ் பொய்ட்ரி என்று குறிப்பிடுகின்றோம். பார்க்கின்ற விஷயங்களை தன் உள்மனதில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று ரெஃப்ளெக்ட் செய்து இமோஷன்ஸை வெளிப்படுத்தி மிக பவர்ஃபுல்லாக வெளிப்படுத்தி அதை கவிதைகளாக வடிப்பது. அந்த கவிதைகள் மோசம் என்பது கிடையாது. வேர்ட்ஸ்வொர்த்தின் கவிதைகள் இன்றளவும் நிறைய நேசிக்கப்படுகிறது, அது வேறு விஷயம். ஆனால் டிஎஸ் எலியட்டின் கருத்துப்படி வெறும் இமோஷன்ஸ் மட்டுமே நல்ல இலக்கிய படைப்புகளை உருவாக்க முடியாது. அனுபவங்களும் சேர வேண்டும், நல்ல கருத்துக்களும் சேர வேண்டும். கருத்துக்களுக்கும் இமோஷன்ஸுக்கும் ஒரு சரியான பேலன்ஸ் இருக்க வேண்டும். நீங்கள் சிறந்த கவிதையை அடைய வேண்டும் என்றால் அங்கே பொய்ட்ஸினுடைய பர்சனல் விஷயங்கள் நேரடியாக ஒரு ஆட்டோபயோகிராஃபி போல வரக்கூடாது என்பதுதான் இவருடைய கருத்து. ஒரு கவிஞன் தான் என்கின்ற அந்த தனித்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக தியாகம் செய்ய வேண்டும். குட் poetry is a continuous extinction of personality. அது மாத்திரமல்ல, குட் poetry is not an expression of personality, but it is an escape from personality. நன்றாக கவனியுங்கள். குட் poetry is an escape from personality. That is the reason why T.S. Eliot is dismissive of Wordsworth's emotions recollected in tranquility. இந்த இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி என்ற ஒரு விஷயத்தை டிஎஸ் எலியட் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உதாரணத்துடன் மிக அழகாக விளக்குகின்றார். அந்த ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் கேட்டலிஸ்ட் என்று கூறப்படுகின்ற, அல்லது தமிழிலே அதை கிரியா ஊக்கி என்று அழைப்பார்கள், அந்த கிரியா ஊக்கி தான் ரசாயன மாற்றத்தை மிக அற்புதமாக ஏற்படுத்துகின்றது. அறிவியல் படித்தவர்களுக்கு இது மிக நன்றாக தெரியும். இதை ஒரு எளிய உதாரணத்துடன் டிஎஸ் எலியட் குறிப்பிடுகின்றார். அதாவது கேட்டலிஸ்ட் என்பது, உதாரணத்திற்கு நீங்கள் பிளாட்டினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிளாட்டினம் என்பது ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயன கூறு. அந்த பிளாட்டினத்துடன் சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் சேரும்போது அங்கே உருவாகின்ற பொருள் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு sulfuric acid in the presence of platinum. இங்கே பிளாட்டினம் என்பது poet's mind. இங்கே இந்த பிளாட்டினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரசாயன கூறு கவிஞர்களுடைய மனம்.
அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்பது ஒரு ட்ரெடிஷன், ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆக்சிஜன் வருகிறது. அந்த ஆக்சிஜனை கான்டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இண்டிவிஜுவல் டேலண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடந்த கால ஒரு 2500 ஆண்டு கால அந்த புரிதல், வரலாற்றை பற்றிய அந்த புரிதல், இலக்கிய வரலாற்றை பற்றிய அந்த புரிதல் ப்ளஸ் தற்கால அனுபவங்கள், இவை இரண்டும் கவிஞருடைய மனதிலே கலந்து அது ஒரு புது இலக்கியத்தை படைக்கின்றது. அதுதான் மிகச்சிறந்த கவிதையாக இருக்க முடியும் என்ற அறிவியல் உதாரணத்துடன் இந்த இம்பர்சனல் தியரி ஆஃப் போய்ட்ரியை குறிப்பிடுகின்றார். அந்த புது ப்ராடக்ட் பர்சனலாக இருக்காது. அந்த பர்சனலான விஷயங்கள் அங்கே மறைந்து போகின்றன. அந்த ப்ராடக்ட் ஒரு மிகச்சிறந்த ப்ராடக்டாக, ஒரு நல்ல கவிதையாக, ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியாக உருவாகிறது என்பதைத்தான் இவர் இம்பர்சனல் தியரி ஆஃப் போய்ட்ரி என்று குறிப்பிடுகின்றார். தற்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இந்த உதாரணத்தை டிஎஸ் எலியட்டே குறிப்பிடுகின்றார். டிஎஸ் எலியட் இதன் தொடர்ச்சியாக மற்றொரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். இமோஷன்ஸ், உணர்வுகள் வேண்டாமா என்ற ஒரு கேள்வி வரும். கவிதை என்றாலே உணர்வுகள் தானே. ஆனால் இவர் உணர்வுகள் வேண்டும் என்று தான் கூறுகின்றார். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே நான் கூறிய அந்த டிஎஸ் எலியட் உதாரணமாக கூறிய அந்த அறிவியல் உதாரணம். இமோஷன்ஸ் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று டிஎஸ் எலியட் இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். அந்த இமோஷன்ஸை பற்றி நீங்கள் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாமரனுக்குள்ள ஒரு இமோஷன்ஸும் ஒரு கலை வடிவத்திலே நாம் பார்க்கின்ற இமோஷன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. சாதாரண பாமர மக்களின் இமோஷன்ஸ் ராவாக இருக்கும். ஆனால் கவிதையிலே அந்த ரா இமோஷன்ஸை அப்படியே நாம் பிரதிபலித்தோமேயானால் அது ரசிக்கும்படியாக இருக்காது. அதை ஆர்ட் இமோஷன்ஸாக மாற்ற வேண்டும். அதை கலை இமோஷன்ஸாக நாம் மாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு கூற வேண்டும் என்றால், அதாவது நாம் அன்றாடம் காணக்கூடிய நிகழ்ச்சிகளிலே சில விஷயங்களை பார்ப்போம். பெற்றோர்களை நடுத்தெருவிலே விட்டுவிட்ட மகன்கள், மகள்கள், அவர்கள் துடிக்கும் துடிப்பு, அவர்கள் அந்த இலக்கிய காட்சிகளிலே வரும் காட்சிகள் போல அவர்களுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரியாது. சில சமயங்களிலே அவர்கள் மிக ஆக்ரோஷமாக தலையிலும் மார்பிலும் கைகளை அடித்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடும். ஆனால் அதே காட்சிகளை நாம் அந்த ரா இமோஷன்ஸை ஆர்ட் இமோஷன்ஸாக மாற்றி பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஸ்டார்ம் சீன் இன் கிங் லியர். அந்த கிங் லியரிலே வரும் அந்த வயதான ஒரு தந்தையின் குமுறல்கள், சாபங்கள், அதன் பின்னணியிலே அங்கே வரக்கூடிய புயல், அந்த மனப்புயல் அந்த வெளியே அவர் காணும் புயலை விட பயங்கரமாக இருக்கின்றது. இதுபோல ஷேக்ஸ்பியர் அந்த காட்சியை பயன்படுத்துகின்றார். இதைத்தான் கன்வெர்ட்டிங் ரா இமோஷன்ஸ் இன்டு ஆர்ட் இமோஷன்ஸ் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அடுத்தபடியாக நாம் மிக முக்கியமாக ஒரு இடத்திற்கு வருகின்றோம். அதுதான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி என்ற விஷயம் தலைப்பாக ஏன் கொடுத்திருக்கின்றார் என்றால், அவர் ஒரு வரிசைப்படுத்துகின்றார், ஒரு பட்டியலை ஏற்படுத்துகின்றார். அந்த பட்டியல் 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, இப்படி வரிசையாக 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு வரை வருகிறது. அந்த வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு குறையை காண்கின்றார் டிஎஸ் எலியட்.
ஒன்று நன்றாக இருந்தால் மற்றொன்று நன்றாக இருப்பதில்லை. டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, அதாவது தாட் என்கின்ற ஒரு விஷயத்திற்கும் ஃபீலிங் என்ற ஒரு விஷயத்திற்கும் ஒரு இணைவு, மிக சரியான ஒரு இணைவு அது இருக்க வேண்டும். அதை யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி என்று கூறலாம். அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியை தான் இவர் காலவாரியாக வரிசைப்படுத்தி கூறி வருகின்றார். அப்படி கூறி வரும்போது அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியை மிக நன்றாக உபயோகப்படுத்திய கவிஞர்கள் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் என்று டிஎஸ் எலியட் குறிப்பிடுகின்றார். இதிலே நீங்கள் ஷேக்ஸ்பியர், டான்டே, ஹோமர் அல்லது மிகச்சிறந்த எழுத்தாளர்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் கூறுவது இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸை தவிர்த்து மற்ற இலக்கியவாதிகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடும்போது இந்த விஷயம் மிக ஒருங்கிணைப்பாக நன்றாக உபயோகப்படுத்துவது மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ் தான். அதுவும் குறிப்பாக ஜான் டன் அவரை பற்றி மிக பெருமையாக பேசுகின்றார். இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, மற்றதெல்லாம் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஒரு கவிதைக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஒன்று, உதாரணமாக நியோ கிளாசிக்கல் ஏஜிலே ஃபார்ம் இருக்கிறது, தாட் இல்லை. ரொமான்டிக் ஏஜிலே வெறும் இமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கிறது, தாட் இல்லை. இவ்வாறு பல விஷயங்களிலே பல விஷயங்கள் மிஸ்ஸிங்காக இருக்கின்றது. அப்படி கூறிவிட்டு மெட்டபிசிக்கல் போயட்ரி என்ற ஒரு விஷயத்தை மிகவும் அதிகமாக இவர் பாராட்டுகின்றார். கடைசியாக நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற ஒரு விஷயம். இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்றால் என்ன, டிஎஸ் எலியட் அதை ஏன் பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்பதை இவர் எங்கே உபயோகப்படுத்துகின்றார் என்றால், தன்னுடைய திறனாய்வு கட்டுரையான ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் என்ற ஒரு திறனாய்வு கட்டுரையில் இருந்து தான் அவர் உபயோகப்படுத்துகின்றார். அதாவது ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்றால் என்ன? ஒரு பர்டிகுலர் இமோஷன், ஒரு உணர்வு, அதை எவ்வாறு வெளிப்படுத்துவது? அதை வெளிப்படுத்தும் போது மிக அழகாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்க்கு மற்றும் ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் என்ன வைக்கலாம் என்றால், how emotions could be better expressed in poetry. இந்த உணர்வுகளை மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் அனைவரும் ரசிக்கும்படியும் எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பதுதான். இந்த இமோஷன்ஸை மிக அழகாக வெளிப்படுத்துவது என்பது எப்படி என்றால், a set of objects, a situation, chain of events போன்ற விஷயங்களை வைத்துத்தான் ஒரு பர்டிகுலர் இமோஷனை மிக அழகாக வெளிப்படுத்த முடியும். ஒரு இமோஷனை டைரக்டாக ஒரு கவிஞரால் வெளிப்படுத்த முடியாது. அதை இன்டைரக்டாகத்தான் வெளிப்படுத்த முடியும். அவ்வாறு இன்டைரக்டாக வெளிப்படுத்துவதைத்தான் அவர் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்று கூறுகின்றார். இதற்கு உதாரணமாக டிஎஸ் எலியட்டே லேடி மேக்பெத் என்ற ஒரு ஷேக்ஸ்பியரின் கேரக்டரை பற்றி ரெஃபர் செய்கின்றார், குறிப்பிடுகின்றார். மேக்பெத் என்ற நாடகத்திலே வரும் ஒரு கதாபாத்திரம் லேடி மேக்பெத். இங்கே நான் கதையை கூற விரும்பவில்லை, ஏனென்றால் இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். லேடி மேக்பெத் ஆரம்பத்திலே மிக தைரியம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். தன் வீட்டிற்கு வரும் கெஸ்ட் ஆகிய அந்த நாட்டு அரசனை கொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவனை முடுக்கி விடுகின்றார். ஆகையினால் அவளை சில திறனாய்வாளர்கள் ஃபோர்த் விட்ச் என்று குறிப்பிடுகின்றனர். ஏற்கனவே 3 விட்சஸ் இந்த மேக்பெத்தை ஏமாற்றிவிட்டன. அவருடைய மனைவி
அவருக்கு 4வது விட்ச் போல செயல்படுகின்றார். ஏனென்றால் அவருக்கு பவர் மீது ஆசை. தன் கணவன் மன்னனாக வர வேண்டும், தான் ஒரு சிறந்த ஒரு அரசியாக வர வேண்டும், அந்த பவர் மீது உள்ள ஒரு மோகம். இதனால் அவரை கொலை செய்ய தூண்டுகின்றார். A little water will clear us of the deed என்று ஆரம்ப கட்டத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் பின்னாலே எல்லாம் பொய்த்து போய் விடுகின்றன. இவர்கள் நினைத்தவாறு அரசனை கொன்று விடுகிறார்கள். அதன் பிறகு இந்த மெக்பெத் நிம்மதியாக இருந்தான என்றால் இல்லை. டன்கன் என்ற அந்த அரசனுடன் சேர்ந்து தன்னுடைய தூக்கம், மகிழ்ச்சி எல்லாவற்றையுமே கொன்று விடுகின்றான். நடப்பது ஒவ்வொன்றும் இவனுக்கு எதிராக வருகிறது. அப்போது இந்த லேடி மெக்பெத் தூக்கத்திலே நடக்கின்றாள். குற்ற உணர்வு. அவள் கையை அடிக்கடி பார்த்து கொள்கின்றாள். அந்த பேலஸ் மிக இருட்டாக இருக்கின்றது. நடு இரவு. வெள்ளை உடை அணிந்து கொண்டு இவள் தூக்கத்திலே நடந்து வருகின்றார். அங்கே டேப்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேண்டில்ஸ் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த லேடி மெக்பெத் அடிக்கடி தன் கையை பார்த்து கொண்டே வருகின்றாள். அந்த கையை பார்த்து கொண்டே அவள் குறிப்பிடுகின்றார், all the perfumes of Arabia will not sweeten this little hand. I smell blood in my hands என்று குறிப்பிடுகின்றார். The guilty consciousness. அந்த இமோஷன்ஸை எவ்வளவு அழகாக ஷேக்ஸ்பியர் வெளிப்படுத்துகின்றார். இதை மிக அழகாக நேர்த்தியாக வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற விஷயத்தை ஷேக்ஸ்பியர் மிக அழகாக பயன்படுத்துகின்றார். அந்த உத்தியை, ஸ்ட்ராட்டஜி, பொய்டிக் ஸ்ட்ராட்டஜி. ஷேக்ஸ்பியருக்கு அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்றால் என்னவென்று தெரியாது. நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, நிகழ்காலம் கடந்த காலத்தை மாடிஃபை செய்யும் என்று. அதுதான் இது. இதே போலத்தான் மேக்பெத்தினுடைய எண்டு கூட சித்தரிக்கப்படுகின்றது. there is a candle. அந்த கேண்டில் முடிய போகிறது. இவருடைய வாழ்க்கையைப் போலவே out brief candle. Life is but a walking shadow. It is a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing என்ற வரிகள் இவைகளெல்லாம் சேர்ந்து மிக அழகாக அந்த மெக்பெத்தினுடைய இறுதி காலத்தை மிக அழகாக காட்சிப்படுத்துகின்றது. இதுபோல எத்தனையோ காட்சிகள் ஒத்தெல்லோ, கிங் லியர் போன்ற நாடகங்களில் நீங்கள் காணலாம். இதைத்தான் T.S. எலியட் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்று குறிப்பிடுகின்றார். நான் சற்று முன்பு கூறியது போல இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற விஷயத்தை எப்படி ஷேக்ஸ்பியர் மிக நன்றாக கையாளுகிறார் என்பதை பார்த்தோம். குறிப்பாக அந்த லேடி மேக்பெத் என்ற அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அதை கண்டோம். ஆனால் ஹாம்லெட் என்ற அந்த ஷேக்ஸ்பியரின் நாடகத்திலே இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்பது சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் T.S. எலியட்டின் வாதம். ஹாம்லெட் என்ற நாடகம் மோனோலிசா என்ற ஓவியத்தை போன்றது என்று திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மோனலிசா பற்றி உங்களுக்கு தெரியும், மிக அழகான ஓவியம். அதுபோல இது இலக்கிய உலகத்திலே இந்த ஹாம்லெட் என்பது ஒரு மோனலிசா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மிக அழகான, மிக ஒரு ஆழ்ந்த இலக்கியம். இன்றளவும் அது பேசப்படுகிறது. சில திறனாய்வாளர்கள் அதை ஒரு மாடர்ன் பிளே என்றும் குறிப்பிடுகின்றனர். இது ஏன் ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் என்று பார்த்தோமேயானால், ஹாம்லெட் என்ற நாடகம் ஒரு பாரம்பரியத்தை தழுவியது, ஒரு ட்ரெடிஷனை தழுவியது. ஏனென்றால் இதற்கு முன்பு ஷேக்ஸ்பியருடைய ப்ரெடிசிசர்ஸான மார்லோ, கிட் போன்றவர்கள் இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடி என்னும் ஜானரில் நிறைய நாடகங்களை எழுதியுள்ளனர். குறிப்பாக இவர் தாமஸ் கிட் எழுதிய
ஸ்பானிஷ் ட்ராஜடி என்ற நாடகத்தை தழுவிதான் ஹேம்லெட்டை எழுதுகின்றார். ஆனால் கிட்டினுடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி என்ற நாடகம் மிக அருமையான ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி, அதாவது பழிவாங்கும் நாடகம். ஆனால் அதை பின்பற்றி ஷேக்ஸ்பியர் எழுதும்போது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை அமைக்கவில்லை. காரணம், ஹேம்லெட் என்ற கதாபாத்திரத்தின் படைப்பில் அவர் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற யுக்தியை அல்லது அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தவில்லை. இதுதான் டிஎஸ் எலியட்டின் பிரதானமான குற்றச்சாட்டு. ஹேம்லெட் என்ற நாடகத்தின் கதையை தற்போது நான் கூற வரவில்லை. ஹேம்லெட்டின் தந்தை கொல்லப்படுகின்றார். ஹேம்லெட்டின் தந்தை யாரால் கொல்லப்படுகின்றார்? ஹேம்லெட்டின் சித்தப்பாவாலேயே கொல்லப்படுகின்றார். ஹேம்லெட்டின் தந்தையை கொன்றுவிட்டு இவனுடைய சித்தப்பா இவனுடைய தாயை திருமணம் அல்லது மறுமணம் செய்து கொள்கின்றார். இவனுக்கு நியாயமான கோபம் இவனுடைய சித்தப்பாவின் மேல் வருகிறது. அவரை கொல்ல நினைக்கின்றான். ஆனால் அவனுடைய இமோஷன்ஸ், உணர்வுகள் தடுக்கின்றது. இதுதான் கதை. என்ன உணர்வுகள் தடுக்கின்றது? தாய் மீது உள்ள பாசம். இந்த ப்ரொப்போர்ஷன் சரியாக அமைக்கப்படவில்லை. அதாவது ஹேம்லெட்டின் எண்ண ஓட்டங்கள் அந்த நாடகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றன. ஷேக்ஸ்பியரின் நாடகங்களிலே மிகப்பெரிய நாடகம் ஹேம்லெட் தான். அந்த ஹேம்லெட்டின் உணர்வுகள் நாடகம் முழுக்க நிரம்பி இருக்கின்றன. நீங்கள் கூட ஒரு சால்லுக்கி என்று சொல்லப்படுகின்ற ஹேம்லெட்டின் தனிப்பேச்சை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் த கொஸ்டின். இந்த உலகத்தில் இருப்பதா அல்லது சாவதா என்று அவன் அந்த உணர்வுகள் மேலோங்கி அந்த ஒரு தனிப்பேச்சை நடத்துகின்றான். இது போன்ற நிறைய இடங்களில் ஹேம்லெட்டின் மனக்கொந்தளிப்பை நம்மால் காண முடிகிறது. ஆனால் அந்த மனக்கொந்தளிப்புக்கு ஏற்றவாறு அவனுடைய தாயின் படைப்பை சரியாக படைக்கவில்லை. இது ஒரு காரணம். அதுபோல் நாம் ஏற்கனவே லேடி மேக்பெத் கதாபாத்திரத்தில் பார்த்த அந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ், எப்படி அந்த உணர்வுகள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுடன் அப்ஜெக்டிஃபை பண்ணப்படுகிறது, எப்படி அந்த லேடி மேக்பெத்தின் உணர்வுகள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், சிச்சுவேஷன், செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் போன்றவற்றை வைத்து எப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணப்பட்டதோ அதுபோல இங்கு ஹேம்லெட்டின் உணர்வுகளை ஷேக்ஸ்பியர் அப்ஜெக்டிஃபை செய்யவில்லை. ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற அந்த யுக்தியை பயன்படுத்தவில்லை. ஆகையினால் இது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர். அதுபோல நிறைய குறைகளை நாம் இந்த நாடகத்திலே காணலாம். இவனுக்கும் இவனுடைய காதலி ஒஃபீலியாவுக்கும் இருக்கும் அந்த காதல் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஒஃபீலியாவிடம் இவன் கோபித்து கொள்வது மிகவும் எக்ஸஸாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட முக்கியமானது, நாம் ஒத்தெல்லோனுடைய பெட் சேம்பர் சீனில் காணப்படும் அந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவையும், மெக்பெத்தில் காணப்படும் அந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவையும், மற்றும் ஏனைய ஷேக்ஸ்பியரின் பிளேஸில் உள்ள அந்த ரிச் பொய்ட்ரி எவ்வாறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸினுடைய உதவியுடன் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஹேம்லெட் அமைக்கப்படவில்லை. அந்த திறனாய்வாளர் கூறியது போல இது ஒரு மிகச்சிறந்த நாடகமாக இருந்தாலும் கூட இந்த நாடகம் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் என்ற உத்தியை பயன்படுத்தப்படாததினால் இதை ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் என்று டிஎஸ் எலியட் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் என்ற ஒரு கட்டுரையிலே இடம்பெறுகிறது. ஆக இது போன்ற இன்னும் பல திறனாய்வு கட்டுரைகளை எதிர்வரும் காலங்களில் நாம் இந்த காணொளி மூலமாக காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.